நான் என் கால்ல வந்து நீ விழுகுவ. இதே வீடியோக்காக என் செத்தாலும் உன்கிட்ட சுயமரியாதையாவது வாழ மாட்டேன். சீனியரா போய் சீனியர் நீ வாழும். ஆமா, இதுமே சுயமரியாதை இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நாய்ங்கிற பேய்ங்கிற உனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க, தலையெடுத்து நேரா நான் போறேன். எங்க வீட்டு நான் உழைக்கிறனாலதான் இந்த சேனல் வியூஸ் போகுது. ஆமா நல்லா போகுது, தெருவுல தான் போகுது. ஆடி ஆடி ஆமா, 40 ரூபா 1 கிலோ தக்காளி. ஏயா பதற? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இருமா, இந்த ஆள் வேற பதறிக்கிட்டு வரான். வீட்டுல எதையோ போட்டு உடைச்சிட்டான் பாரு. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. இரு, எங்க போயிட்டு வர? வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வரேன். என்ன வெங்காயம் தக்காளி வாங்க என்னைய கூட்டு போக வேண்டியதானே, நீ எதுக்கு போயிட்டு வர? எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போவாங்களா? ஆமா, எதுக்கு வந்து கேட்கலையே நீ? எதுக்கு இப்படி பதறிக்கிட்டு பண்ணி மாதிரி வர? இங்க பாரு, நம்ம அந்த சென்டிமீட்டர் வீடியோ நான் சொன்னல, இது போட்டா கண்டிப்பா போக முடியும். 5 லட்சம் போச்சு Facebookல, பாத்தியா? அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். பரவாயில்லையா, எல்லாம் என்னாலதான் 5 லட்சம். இது ஒன்னாலயா? அப்படியே விட்டேன்னு வச்சுக்க, எல்லாம் நம்மளால, நம்ம கேமராமேனு எல்லா தலையும் தான் தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னல, நான் என் பேச்சு கேட்குமா நீனு? என்ன கேமராமேனு எடிட்டர் தான் நடிச்சாங்களாக்கும். நான் கண்ணீர் விட்டு அழுதனாலதான் அந்த வீடியோ போச்சு. நீ கண்ணீர் விட்டு நடிச்சு கிழிச்ச 10 டேக் வாங்கின. தெரியல, ஸ்லிப் பண்ணா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அது தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் 10 டேக் வாங்கினாலதான் 1 மில்லியன் 5 லட்சம் எல்லாம் போகுது. உங்கனாலயா போகுது? எடிட்டருக்கு என்ன வேலை? இப்படியே தட்டி தட்டி அப்லோட் பண்றாரு. கேமரா அப்படி புடிச்சா அவங்களால போயிருமா? நீ சொல்லுவாமா, எல்லாம் நல்லா சொல்லுவாமா. என்னாலதான் போச்சு. எது ஒன்னால போச்சா? என்னாலதான். ஏன் நீ தனியா வீடியோ போட்டு பாரு, போதான்னு பாப்போம். நான் தனியா நடிச்சு போட்டு பார்த்தா போய் தான் ஆகும். நீ ரொம்ப தைரியசாலிப்பா. என்னைக்கு சீனியாரிட்டி சொன்னா சொல்றது கேளுமா. என்ன சீனியாரிட்டி? ஜூனியர் இல்லாம சீனியரா? சீனியரை வச்சுதான் ஜூனியர். அதை பத்தி தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் எப்படி பேசணும், என்ன பேசணும், மரியாதையா தெரிஞ்சு கத்துக்க. ஆமா ஆமா, மரியாதை தான். உங்க வேலையை நீங்க பாருங்க, சரிங்களா? நான் பாத்துட்டு இருக்கேன். உங்க வேலையை மட்டும் நீ பாத்துட்டு வா. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். சீனியர்னா நீங்க ஒதுங்கி உட்கார்ந்துடணும். ஜூனியர் 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 பொழைக்க விடாம வரக்கூடாது. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. முதல் மரியாதை ராதா அப்படியே கண்ணீர் விட்டு அப்படின்னு நான் கண்டென்ட் நான் சொல்லி கொடுத்தனால தானே அது போனுச்சு. கண்டென்ட் நீங்க சொன்னாலும் அதுல நடிச்சது யாரு? கண்ணீர் விட்டு அழுதது யாரு? நான் தானே நடிச்சேன். அப்ப பக்கத்துல நான் நடிச்சேன், உணர்த்த நடிச்சேன். அதெல்லாம் என்ன, நீங்க லேடிஸ் கண்ணீர் விட்டாலே போயிரும். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுதான் அதாவது இது ஆடியன்ஸ் வந்து எங்க ஆடியன்ஸ் முன்னாடி சொல்லு, லேடிஸே அழுதாலே போயிருமாக்கும். ஆமா வாமா வாமா வாமா. அப்ப ஆம்பளை நான் எவ்வளவு உழைக்கிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த வீடியோக்காக. அது நீயா தான் தெரிஞ்சுக்கணும். போ, நாங்களுக்கெல்லாம் தெரியாது பாரு. நீ மட்டும் தான் உழைச்சு அப்படியே கொண்டு வந்து கிழிச்ச. நான் கிழிக்கவே இல்லை. நான் உழைக்கிறனால தான் இந்த சேனல் வியூஸ் போகுது. ஆமா ஆமா, நல்லா போகுது. தெருவுல தான் போகுது. ஆடி ஆடி போகுது. இப்படி ஆடி ஆடி போகுது. ஆமா ஆமா, சீனியருங்கிறீங்கல்ல, ஒரு இடத்துல அடங்கி உட்காரணும்ல. ஆட்டம் ஆடுற ஜூனியர்கிட்ட வந்து சும்மா நிறுத்துமா. ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த விஷயத்துல உன்னையோட அனுபவசாலி நானு. சொன்னனால தான் கண்டென்ட் அழகா உட்கார்ந்து எழுதி அதை அழகா செதுக்கி அழகா கொண்டு வந்து நிப்பாட்டினேன். நீங்க செதுக்க மட்டும் தான் செஞ்சீங்க. அதை நாங்க ஜூனியர் இந்த கால ட்ரெண்டுக்கு மாத்தி அதை கோர்த்து கோர்வையா மாலையா போட்டனாலதான் அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா மணக்குது. பணத்துக்கு போட்டியா மாலை? சீனியர் ஜூனியர் இல்ல. இங்க பாருங்க, இந்த காலத்துல இளைஞர்கள் தான் ஃபர்ஸ்ட், ஜூனியர் தான். சரியா? சீனியர்லாம் ஒதுங்கி உட்கார்ந்துரும். என்ன சீனியர் சீனியர்னு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஜூனியருக்கு இடம் கொடுத்தா அந்த உலகம் நாசமா போக வேண்டியதுதான். ஜூனியருக்கு இடம் கொடுத்தா என்ன தேவை போகுது? அதுதான் சொல்றேன். சீனியர்னா ஒதுங்கி ஒரு ஓரமா உட்காருங்க. உங்களுக்கான வேலைகள் பார்த்து நீங்க முடிச்சிட்டீங்க. ஒதுங்கி உட்கார்ந்துட்டு சீனியர் ஜூனியருக்கு வழி விட்டுட்டு போனா அப்ப நாங்களாம் பொழைக்கிறது இல்லையா? ஜூனியர்லாம் நாங்க வந்து கரெக்டா விட்டாதானே நீங்க பொழைக்க முடியும். நாங்க கரெக்டா அதை கொண்டு வந்து சேர்த்து விட்டா நீ அதை கரெக்டா பண்ணாதானே நல்லா இருக்கும். ஐயோ, நான் திருப்பியும் சொல்லுவேன், ஜூனியர் நாங்கெல்லாம் வந்து இந்த காலத்துக்கு யோசிக்கிறனாலதான் வியூஸ் போகுது. ஒருத்தவங்களை பாராட்டுறனாலயோ இது பண்ணனாலயோ அப்படிலாம் நினைச்சுக்காத. புரியுதா? உன்னாலதான் எல்லாம் போகுது,
உன்னாலதான் எல்லாம் இது பண்ணொட்டுதுன்னு. எப்பா உங்களுக்கான வேலை அந்த இடத்துல கண்டென்ட் எழுதுறீங்களா, கண்டென்ட்ல நடிக்கிறீங்களா, அதோட போயிடணும். என்னோட திறமையை நான் இந்த இடத்துல காட்டணும். சொல்லி கொடுத்ததே நான் தானம்மா உனக்கு. இப்படி அழுவுமா இப்படி பேசுமா சொல்லி கொடுத்தது நீங்களா இருந்தாலும் அதை நான் எடுக்கணும். என் உடம்புக்குள்ள எடுத்து என் மனசுல இருந்து நான் கொண்டு வரணும். ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? நாங்க சீனியருங்க தான். நீங்க சீனியரா இருக்க என்னமா பண்ணுங்க. எங்களுக்கான வேலைகளை செய்யறதுக்கான ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுக்கணும். இந்த நக்கல் நையாண்டிலாம் ரொம்ப வச்சுக்காதீங்க. சீனியர் ஜூனியர்னு நக்கல் நையாண்டி மையாண்டி இதெல்லாம் கூடயே பிறந்தது. புரியுதா? இந்த நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு நீங்க வந்ததுனால பெரிய ஆளுன்னு நினைப்பு கிடையாது. சரிங்களா? எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. சுயமரியாதை இழந்தாலும் அப்படி ஒண்ணு உங்களோட வாழணும், உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இதுவும் கிடையாது. எங்களுக்கு கிடையாது. அதுதான் இந்த ஜூனியருக்குள்ளான மைனஸ் என்ன தெரியுமா? அடுத்தவங்க வரக்கூடாது, அடுத்தவங்க பேசக்கூடாது, அடுத்தவங்களை புகழக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. நீ மட்டும் ஜூனியர் கிழிச்சிட்டேன், ஜூனியர் தள்ளிட்டேன், ஜூனியர் நொட்டிட்டேன், ஜூனியர் தள்ளிட்டேன்னா அப்ப சீனியர் நாங்களும் என்ன ஓட வேண்டியதானா? ஜூனியர் இங்க பாருமாமா, என்னைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க பழமொழி? ஆறு ஏதோ மறந்து போயிடுச்சு. அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. 6ல இருந்து 60 வரைன்னு படம் பார்த்திருக்கீங்க. 5ல் வளையாது 50ல் வளையாது. நீங்களும் ஒருத்தவங்களுக்கு சீனியரா இருந்துதான் ஜூனியரா வந்திருப்பீங்க. மரியாதை கொடுத்தேனே. இப்ப நாங்க உங்களுக்கு ஒண்ணு மரியாதை கொடுக்காம இல்ல. அதுக்காக நீங்க எங்களுக்கான வேலையை நீங்க குறை சொல்ல கூடாது இல்ல. என்னாலதான் அந்த வீடியோ போனுச்சு, என்னாலதான் நொட்டுச்சுன்னு நீ தான் சொன்ன. அப்ப நான் வந்து டீமா தானே சொன்னேன்மா. பாருமா நான் எடுத்த சென்டிமீட்டர் போயிடுச்சுமா, நம்ம எல்லாம் சேர்ந்து உழைச்சோமான்னு சொன்னோமா இல்லையா? சேர்ந்து உழைச்சதையும் தாண்டி அதுல என்னோட பங்குங்கிறது அவ்வளவு இருக்குல்ல. எங்களுக்கு என்ன நொங்கா இருக்கு அதுல? அதுல எனக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல. என் ஸ்பேஸை எனக்கு ஃபில் பண்ண விடணும்ல. ஸ்பேஸ் இருக்கு, இது இருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் கூட போட மாட்டேன். நீ துப்பு கட்ட நாய். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. இதுல நீ இது ஜூனியருக்கு நான் எனக்கு கமெண்ட் பண்றேன். என் உறவுகளுக்குலாம் நான் மதிச்சு நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் அவங்க என்ன ஒரு குடும்பத்துல ஒருத்தியா நினைக்கிறாங்க. நீ மட்டும் தானே கஷ்டப்பட்ட, நீ மட்டும் தானே கேமரா தூக்கி நீயே வச்சு சொருவிட்டு நீயே வந்து டான்ஸ் ஆடி நடிச்ச. இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. உங்களுக்கு கொடுத்த வேலையை தவிர எல்லா வேலையிலும் வந்து மூக்க நுழைக்கிறது. உங்க வேலை என்ன? நடிக்கிறது, அவ்வளவுதான். இங்க பாரு, நீ நல்லா பேசுறங்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. புரியுதா? யார் யார் உழைச்சிருக்காங்க, யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்துதான். அவங்களுக்குள்ள மட்டும் தான் நொட்டுன, நீ மட்டும் தான் நொட்டுன. நான் மட்டும்தான் தள்ளுனேன்னா நான் சொல்ல கிடையாது. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கான ஸ்பேஸ எனக்கு கொடுங்க. உங்களுக்கான ஸ்பேஸ நீங்க எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். பின்னாடி போனீங்கன்னா நிறைய பெரிய பாத்ரூம்லாம் இருக்கு ஸ்பேஸ். அதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அலறல் சத்தம் கேட்கும், பார்த்து நடந்துக்க. நாங்க மரியாதை இல்லாத இடத்துல எந்த ஒரு செகண்ட் கூட எங்கனால இருக்க முடியாது. சுயமரியாதைங்கிறது புருஷனா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு தேவை. நீ இந்த ஃபீல்டுக்கு நேத்து வந்த கத்துக்குட்டி. புரியுதா? 12 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன். புரியுதா? கத்துக்குட்டிங்கறனால எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்களா? தெரியாதுமா. உனக்கு யார் யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், ஏதாவது புடிச்சு பேசிட்டா நீ என்ன பெரிய ஆளா? எப்ப எது நாங்க கேமரா பார்த்து பேசுறோம், என்னமோ பண்றோம். எங்களுக்கான வளர ஒரு விஷயத்தை கோர்வே உன்னால சரி நீங்க என்ன மாதிரி நீ கோர்வே பேச முடியுமா? 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது என்ன நினைச்சீங்க? நீங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் பேசுறப்ப ஆரம்பிக்கிறப்ப தட்டு தடமாரி முக்கியமா தான் வந்திருப்பீங்க. மரியாதை கொடுத்து நாங்க கத்துக்கிட்டோம். இப்படி நாங்க மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். மரியாதை எங்களுக்கான ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. திருப்பி வந்து ஸ்லோவா பேசுமா. ஏன் கத்துற நாய் மாதிரி கத்துற தெருவுல நின்னுட்டு? நாய் மாதிரியா? ரொம்ப பேசுறீங்க, வார்த்தையை அளந்து விடுங்க. சுயமரியாதை ரொம்ப முக்கியம். நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக சும்மா சுயமரியாதை இழந்தெல்லாம் உன் கூட வாழ முடியாது. நான் எவ்வளவு அழகா தன்மையா நீ என்ன தன்மையா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு பெரிய சீனியர்னா இதா? கத்துறா பாருங்கம்மா, கழுத மாதிரி கத்துறா பாருங்கம்மா. இவன் கழுத தொண்டையை வச்சுன்னு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. பெரிய நீங்க இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசி கிழிச்சு தள்ள மாட்டேன், இங்க வந்துதான் பேசுவேன். ஏன் நாங்க வீடியோல பேசி கிளிக்காம தான் வீடியோ வியூஸ் போதாக்கும்? போகுது, நல்லா போகுது. இந்த நேத்து போட்ட வீடியோ 100 கூட காணல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்குது. ஆமா ஆமா, ஒன்ன ஓ முகரை நீ அதுல காட்டி இருப்ப. நல்லா ஓ எடிட்டர் சொல்லி உன் முகரை நல்லா ஜூம் பண்ணி காட்டி இருப்ப. ஆமா, இதுமே சுயமரியாதை இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நாய்ங்கிற பேய்ங்கிற உனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க, தலையெழுத்து மேரா நான் போறேன் எங்க வீட்டுக்கு. நீ இல்லாட்டி என்னால முடியாதா? என்னால 1000 பேர்த்த வளர்க்க முடியும். 1000 பேர்த்த வளர்த்தாலும் ஜூனியர் இல்லாம சீனியர் ரொம்ப இது வச்சுட்டு
என்ன பண்ணுவீங்க? ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டோம் பாக்குற வேணா அதிகமா நினைக்க மாட்டா. ஜூனியர் போடி நீ இல்லாட்டி என்ன எனக்கு வேற ஆளா இல்ல, நீ இல்லாட்டி என்னால என்ன வேணாலும் பண்ண முடியல, எனக்கு எல்லா சைட்லயும் ஆள் இருக்கு. இது பேசினதுக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு செகண்ட் தானே சுயமரியாதைக்கு அது ரொம்ப இது வரைக்கும் போயிட்டு உன்னை விரட்டுவாங்க, என்ன விரட்ட மாட்டாங்க. இங்க பாரு ஆளை பிறந்தவன் நான் தெரிதா? ஜூனியர் வாயப்பாரு மரியாதை கட்டது. நேற்று மலையில் முளையில முடிஞ்ச காலாங்க இன்னைக்கு இந்த பேச்சு பேசுங்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் இருக்க முடியுமா? ஒரு சீனியருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. போயிட்டே இருக்கியா? போப்பா. நிம்மதி. நான் என் கால்ல வந்து நீ விழுகுவ. இதே வீடியோக்காக நீ வந்து விழுகுவ பாரு, அப்ப தெரியும் சீனியர் ஜூனியர் தொட்டு பேசாத. உனக்கு எனக்கு எதுவும் ஆனதுக்குலாம் பெண்ணா? ஒரே சைடு உன்னை மாதிரி 2000 பேர்த்த உருவாக்க முடியும். நான் தான் இங்க ஆளை கறந்தவன். புரியுதா? நீங்க மட்டுமே நின்று ஒரே சேனல்ல ஆளணும்னு நினைக்காதீங்க. எல்லாரும் கூட்டு சேர்ந்தாதான் முடியும். நீ என் கால்ல வந்து விழுகுவ இதே வீடியோக்காக. போடி செத்தாலும் உன் கால விழுக மாட்டேன். செத்தாலும் உன்கிட்ட சுயமரியாதையாவது வாழ மாட்டேன். சீனியரா போய் சீனியர் நீயும் வாழும். யாரியே